வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வியட்நாமுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு. உள்ளூராட்சி மன்ற செயற்பாடுகளுக்கு நிதி ஒதுக்கப்படாட்டாலும் மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு. சர்வதேச ஒப்பந்தங்களுடன் அரசாங்கம் அரசியல் விளையாட நினைத்தால் பாரதூரமான நிலைமை ஏற்படும் என்று ரணில் எச்சரிக்கை. இந்தியாவுடன் செய்யப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று அதிகாலை நோப்போய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். வியட்நாமில் ஜனாதிபதி லுவாங் குவாங் அவர்களின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி திசாநாயக்க மே 4 முதல் 6ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார். அவர் மற்றும் அவரது குழுவினரை நோய்பாய் விமான நிலையத்தில் வியட்நாமின் வெளியுறவு பிரதியமைச்சர் நுயன் மன் குவாங், இன மற்றும் மத விவகாரங்களுக்கு பொறுப்பான பிரதியமைச்சர் நோங் தி ஹா, இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் ட்ரின் தி டம் மற்றும் வியட்நாமிற்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். இந்த விஜயம் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் பலப்படுத்தும் எனவும் புதிய இருதரப்பு ஒத்துழைப்பு கட்டத்தை உருவாக்கும் முக்கிய அம்சமாகும் என்றும் வியட்நாம் ஊடகங்களுக்கு கருத்தளித்த வியட்நாம் தூதுவர் தெரிவித்தார். மேலும் இந்த விஜயம் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பில் இரு நாடுகளுக்கும் இணைந்து பங்களிக்கும் வழியை திறக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் 6ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு முழுமையான விடுமுறை வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அத்துடன் பல்கலைக்கழக பணியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களையும் உள்ளடக்கியுள்ளது. இதேபடி உள்ளூராட்சி தேர்தல்களில் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் பங்கேற்கவில்லை. இது தேர்தலின் சர்வதேச முக்கியத்துவம் குறைவாக கருதப்படுவதால் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க கூறினார். கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆசிய கண்காணிப்பு அமைப்புகள் உள்ளிட்டவை கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. நேற்று நள்ளிரவோடு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வாக்குச்சாவடி அல்லது உள்ளூராட்சி மன்ற மட்டத்தில் திறந்திருக்கும் அலுவலகங்களில் 60 அடி கொண்டு பேனர் தவிர வேறு எந்த அலங்காரம் அல்லது போஸ்டர்களையும் அமைக்க அனுமதி இல்லை. மேலும் வேட்பாளர்களின் வாகனங்களில் போஸ்டர்கள் காட்சிப்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய கட்டுப்பாடுகளை மீறும் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவு வழங்கியுள்ளது. 6ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் வேட்பாளர்கள் வாக்களிக்கும் போது எடுத்த காணொலிகளை மற்றும் புகைப்படங்களை பிற்பகல் 4 மணிக்கு பின்னரே ஊடகங்களில் வெளியிடுமாறும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலை உறுதி செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட அறிவிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி நிதி ஒதுக்காமல் இருந்தாலும் மக்களின் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய முடிவெடுத்துள்ளோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியாக தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டம் கிரிந்திவல பிரதேசத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் தனது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சனிக்கிழமை நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி வழங்கப்படுவதில்லை என்று ஜனாதிபதி கூறியிருப்பது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஆனால் நாங்கள் வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஜனாதிபதி நிதி ஒதுக்கீட்டை நம்பி காத்திருக்க மாட்டோம். அரசாங்கம் நிதியை வழங்க மறுத்தாலும் எங்களின் வளங்களை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம். பொதுமக்களின் நலனே எங்களுக்கு முன்னுரிமை. நிதி மறுப்பால் நாங்கள் தடுக்கப்பட மாட்டோம் என்று வலியுறுத்தினார். வெளிநாடுகளுக்கு சென்ற எந்த சந்தர்ப்பத்திலும் நான் நாட்டுக்கு எதிராக பேசியதோ அல்லது செயல்பட்டதோ இல்லை. இதை மக்கள் நன்றாகவே அறிவார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு 7 உள்ள புதிய ஜனநாயக முன்னணியின் அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவர் மேலும் கூறுகையில், சர்வதேச நாணய நிதியம் 4வது தவணை நிதி விடுப்பை வழங்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளது. இதனால் அரசாங்கம் கடும் நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மின்சார கட்டணங்களை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என்பதே நாணய நிதியத்தின் வலியுறுத்தல். இதற்கான கால அவகாசம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசாங்கத்தின் அரசியல் போலித்தன்மை காரணமாகவே இப்போது அவர்கள் சிக்கியுள்ளார்கள். தற்போது உள்ள மின்சார கட்டணங்கள் மின் உற்பத்தி செலவை ஈடு செய்ய முடியாத நிலைதான். எனவே மின் கட்டண உயர்வை தவிர வேறு வழியில்லை என்று IMF-இன் இலங்கைக்கான பிரதிநிதி இவான் பாபோ ஜோர்ஜியா வலியுறுத்தியுள்ளார்.
இந்த சூழ்நிலையை அரசாங்கம் சரியாக எதிர்கொள்ளாமல் பிரச்சனைகளை மற்றவர்களை மீது சுமத்துவதோ சர்வதேச ஒப்பந்தங்களை அரசியல் நலனுக்காக பயன்படுத்துவதோ முறையல்ல. நிதியமைச்சரின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன வாஷிங்டனில் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். எனவே சர்வதேச உடன்பாடுகள் தொடர்பாக அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இல்லையெனில் நாடு பேரழிவை சந்திக்கும். மேலும் வெளிநாடுகள் தலையீடுகளும் ஏற்படக்கூடும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் சில அம்சங்கள் இருதரப்பு இணக்கப்பாட்டை எட்டியுள்ளது என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்களை விரைவில் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுடன் பேசிய அவர் தேசிய பாதுகாப்பு எந்த விதத்தில் அச்சுறுத்தல் இல்லை என்றும் வலியுறுத்தினார். மின்சார விநியோகம் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டதாக கூறும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் மின்சார சபையின் சுயாதீன தன்மை பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு கொண்டு வந்த மின்சார சட்டத்தை திருத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். முப்படைகளின் அளவை குறைத்து நவீன பாதுகாப்பு உபகரணங்களில் முதலீடு செய்யும் திட்டம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடன் நடந்த ஒப்பந்தத்தில் ராணுவ பேச்சு மற்றும் புலனாய்வு தகவல் பரிமாற்றம் போன்ற பொதுவான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. இலங்கை தேசிய பாதுகாப்பு குறித்த முடிவுகளை இலங்கை அரசுதான் எடுக்கும் எனவும் புரிந்துணர்வில் தெளிவாக கூறப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். இந்த விஷயங்களை பற்றி தவறான தகவல்களை பரப்புவோர் குறித்து கவலைப்பட தேவையில்லை. நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி உறுதி கூறினார். இதேவேளை சட்டப்படி எதிர்வரும் ஜூலை மாதத்தில் மின் கட்டணத்தில் குறைந்தபட்ச அளவில் திருத்தம் செய்யப்படும். எனினும் கடந்த ஜனவரியில் 20% கட்டணம் குறைக்கப்பட்டதால் தற்போது அதிகளவான உயர்வு இருக்காது. அதே நேரம் இது சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை விடுவிப்புக்கு தடையாக அமையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின்சாரத்தின் சுயாதீனம் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையது என்பதை தெரிவித்த அவர் மின் விநியோகத்தின் கட்டுப்பாடு அரசிடமே நீடிக்கும் என்று உறுதியளித்தார். அத்துடன் மக்கள் நலனில் பாதிப்பு ஏற்படாத வகையில் கட்டண மாற்றம் அமலாக்கப்படும் என்றும் கூறினார். வடக்கில் 5941 ஏக்கர் தமிழ் மக்களின் நிலங்களை அரச காணியாக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று எச்சரித்துள்ள எம்.ஏ. சுமந்திரன் இது செய்யாமல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வடக்கு மாகாணத்திற்கு வரக்கூடாது என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். முல்லைத்தீவில் நடைபெற்ற கூட்டத்தில் அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை சட்ட ரீதியாக எதிர்க்கும் வழிமுறைகள் தொடர்பாக மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் பரம்பரையாக ஆட்சி செய்து வந்த நிலங்களை ஒரு நொடியில் அரச நிலங்களாக மாற்றுவதற்குரிய செயல்பாடே இந்த வர்த்தமானி அறிவித்தலாகும். இவ்வாறு குறித்து வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஆக்கிரமிப்புக்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட இடங்களில் காணிகள் உள்ள தமிழ் மக்கள் உடனடியாக தமது காணிகளை உரிமை கோர வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்கள் நில உரிமையினை நிலைநாட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் இந்த நிலங்களை அரச நிலமாக மாற்ற அரசு முயற்சி செய்தால் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் தெரிவித்திருந்தார். இதேவேளை அனுருகுமார திசாநாயக்க இவ்வாறு தமிழ் மக்களின் காணிகளை அரச காணிகள் ஆக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுவிட்டு கடந்த 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் 40 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதாக ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடாத்தியுள்ளார் என்றும் அவர் கூறியிருந்தார். ராணுவ சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகளுக்காக வழங்கப்பட்டிருந்த விசேட பேருந்து சேவைகள் இடைநிறுத்தப்படுவதாக ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த தேவையை பூர்த்தி செய்ய அலவை, மேரிகம, கனேமுல்ல, காலி, மாத்தறை, குர்நாகல், தெல்தெனிய, கண்டி, கதிருவல, மெதவச்சிய, நாத்தாண்டிய உள்ளிட்ட நகரங்களுக்கான வாராந்திர சேவைகள் நடத்தப்பட்டு வந்தன. வார இறுதிகளில் இது பதுளை, மொனராகலை, மகியங்கினி, சிலாபம் வரை நீடிக்கப்பட்டது. இந்த சேவைகளுக்காக சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகளிடம் குறைந்த அளவிலான கட்டணம் மட்டும் வசூலிக்கப்பட்டிருந்தது. இப்போது எரிபொருள் செலவுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த விசேட பேருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மாற்றுத் தீர்வாக ராணுவத்தினருக்கு பொது புகையிரத நிலையங்களுக்கு இலவச புகையிரத பயணச்சீட்டு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கையால் மேலதிக செலவுகள் ஏற்படுவதாக சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.